Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து சூப்பரான டேஸ்டான ஒரு அரைக்கீரை பொரியல் தான் செய்ய போறோம். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கட் அரைக்கீரையை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா மண் இருக்கும், அதனால நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், காரத்துக்கேற்ற பச்சை மிளகாய், அரை கப் அளவுக்கு தேங்காய், காராமணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காராமணி போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது கடாய் விட்டு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 2 செகண்டுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ஏன்னா கீரை வதங்கினதும் இவ்வளோண்டாயிடும். அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. மதியத்தில் திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததும் எடுத்து வச்சுருக்க காராமணியை சேர்த்து தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு எடுத்தால் சூப்பரான டேஸ்டான கீரை பொரியல் ரெடி. இதே ரைஸுக்கு அப்படியே போட்டு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், அப்புறம் ரச சாதம், சாம்பார் சாதம் இல்லை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ். பை பாய்.